பாபநாசம் வங்கியில் முதியவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது அவருக்கு யாரும் உதவவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த வங்கியின் மேலாளர் வெங்கடேசனிடம் இது குறித்து தொலைபேசியில் விளக்கம் கொஞ்சம் கேட்கலாம். வெங்கடேசன், முதியவர் பணம் எடுக்க வந்தப்போ வங்கியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சார் சுப்பிரமணியன்கிற வாடிக்கையாளர் காலையில 10:20க்கு அவர் மனைவி மற்றும் உறவினர்களோட வங்கிக்கு பணம் எடுக்கிறதுக்கு வந்தாங்க சார். சொல்லுங்க. அவர் லைன்ல எல்லாம் போய் நிக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளையில ரொம்ப கூட்டமும் கிடையாது. ஒரு 20ல இருந்து 25 வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் வங்கி ஹால்குள்ள இருந்தாங்க, பேங்கிங் ஹால்குள்ள. அவர் இந்த வரிசையில போய் நிக்கல. அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு செக் பண்ணிட்டு சலான் ஃபில் பண்றதுக்கு வங்கி ஊழியர்கிட்ட உதவி கேட்டாரு. நம்ம ஊழியர் சலான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. எழுதிட்டு இருக்கிறப்பயே அவர் பாத்தீங்கன்னா திடீர்னு மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டாருங்க சார். அவர் மனைவியும் பக்கத்துல நின்றவங்களும் ஓடி வந்து பிடிச்சாங்க. வங்கியோட கிளர்க் ஓடி போயிட்டு உடனே அவருக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து முதல் உதவி பண்ணாங்க. அவர் காலையில சாப்பிடாததுனால பசி மயக்கத்துல மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதனால தண்ணி கொடுத்து அவர் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டோம் சார். அது பாத்தீங்கன்னா இது பண்ணோம்னா 2ல இருந்து 3 நிமிஷத்துல அவருடைய உயிர் அங்கேயே பிரிஞ்சிருச்சு. நாங்க உடனே 108 ஆம்புலன்ஸ்க்காக சேவைக்காக வங்கியோட லேண்ட்லைன் கால் பண்ணியிருந்தோம். ஆம்புலன்ஸ் ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துச்சு சார். மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ஆல்ரெடி இறந்துட்டதா சொல்லிட்டாங்க. வங்கியில நேற்று கூட்டம் ரொம்ப குறைவுதாங்க சார். வரிசையில அவர் போய் நிக்கல. வங்கியில போதிய பணம் கையிருப்பு இருந்துச்சு. இல்ல, இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பரவி வர அந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா அவரு மயங்கி விழுந்து கீழே கிடக்குற அந்த இது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீங்க காசோலை சம்பந்தமா அவர் பார்க்கும்போது ஊழியர் கூடவே இருந்தாரு அப்படின்லாம் சொல்றீங்க. அப்படி இருந்தும் கடற்கிற அவர் அந்த முதியவர் யாருமே காப்பாற்ற முன் வரல. அது காலதாமதம் ஆனது ஒரு முக்கியமான காரணமா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அங்க என்ன அவர் அந்த வீடியோ எடுத்து பண்ணுங்க சார். அது ஏற்கனவே இறந்துட்டாருங்க சார். டாக்டர்லாம் அந்த டைம் செக் பண்ணிட்டாங்க சார், இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ எடுத்தது வங்கியோட சிசிடிவி கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குங்க சார். அவர் லைன்ல நிக்கிறப்போ கூட்டமே இல்லைங்க சார். கேஷ் கவுண்டர் நிக்கிறப்போ 2 பேர் தான் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப உங்களுக்கு கொடுக்குறோங்க சார். உங்களுக்கு அதுல உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்லி தெரியுங்க சார். இல்ல, அது நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. ஆனாலும் கூட கவுண்டருக்கு கீழவே தான், அதாவது ரொம்ப தூரமா இல்ல, கவுண்டருக்கு ரொம்ப அருகாமல் அப்படியே கீழவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருந்தும் கவனிக்காம போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதா? இல்ல, அவர் அந்த டைம்ல இறந்துட்டாருங்க சார். அந்த 2ல இருந்து 3 நிமிஷத்துல அப்படி கொலாப்ஸ் இறந்துட்டாருங்க சார். உங்க தரப்புல இருந்து உடனடியா அவரை காப்பாத்துறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்தீங்க? உடனடியா நாங்க 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணாங்க சார். பக்கத்துல இருந்து ஒரு ஆட்டோ ஓடி போய் வங்கி ஊழியர் ஓடி போய் அழைச்சிட்டு வந்தாருங்க சார். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆட்டோ நிக்கிறதுக்குள்ள அவர் உயிர் பிரிஞ்சிருச்சுங்க சார். போலீஸ் காவல்துறைக்கு உடனடியா நாங்க ரிப்போர்ட் பண்ணோங்க சார். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு ஆல்ரெடி உயிர் பிரிஞ்சிருச்சு, அதனால ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டாங்க சார்.